நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். ஒரு சின்ன சூழலை ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆபீஸ்லயோ இல்ல உங்க வீட்டு விசேஷத்திலயோ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதை செய்ய சொல்றாங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள பிடிக்கலனாலும் அவங்க வருத்தப்படுவாங்களோ இல்ல நம்மள தப்பா நினைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு சரின்னு சொல்லிடுவீங்களா? இது உங்களுக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. நம்மள பல பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு. மத்தவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நம்மளோட ஆசைகளையும் தேவைகளையும் பல நேரங்கள்ல நாம விட்டு கொடுத்துடுறோம். உண்மைய சொல்லப்போனா, மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறது ஒரு நல்ல குணம்தான். ஆனா அது நம்மளோட நிம்மதிய கெடுக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. நாம ஏன் இப்படி நடந்துக்கிறோம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்தே நம்ம மத்தவங்க சொல்றத கேட்டாதான் நல்ல பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கும். இதனால மத்தவங்க நம்மள ஒதுக்கிடுவாங்களோ இல்ல நம்ம மேல கோவிச்சுப்பாங்களோன்ற ஒரு சின்ன பயம் நமக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நாம ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னா அது தப்புன்னு நம்ம மனசு சொல்லும். ஆனா நிஜம் அது கிடையாது. உங்களோட நேரமும் உங்களோட நிம்மதியும் ரொம்ப முக்கியம். மத்தவங்கள சந்தோஷப்படுத்த முயற்சி பண்றப்போ நீங்க உங்களுக்கே தெரியாம உங்கள நீங்களே வருத்திக்கிறீங்க. இதனால ஒரு கட்டத்துல உங்களுக்கு ரொம்ப சோர்வாவும் மன அழுத்தம் அதிகமாகவும் வாய்ப்பிருக்கு. மத்தவங்களுக்காக நீங்க வாழ்றப்போ உங்களோட தனித்தன்மை அங்கு காணாம போயிடுது. நீங்க யாரு, உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதையே நீங்க மறந்துடுவீங்க. இதை எப்படி மாத்திக்கலாம்? முதல்ல உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஒரு உதவி கேக்குறப்போ உங்களால அதை செய்ய முடியலன்னா ரொம்ப தயங்காம மென்மையா அதை மறுக்க பழகுங்க. எனக்கு இப்ப வேற ஒரு வேலை இருக்கு, என்னால இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க இப்படி சொல்றதுனால மத்தவங்க உங்களை வெறுக்க மாட்டாங்க. மாறாக உங்களோட நேரத்துக்கு அவங்க மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது தான் உண்மையான நிம்மதி. மத்தவங்க எல்லாரையும் எப்பவுமே திருப்திப்படுத்துறது யாராலையும் முடியாத ஒரு விஷயம். அதனால மத்தவங்களுக்காக ஓடுறத நிறுத்திட்டு உங்களுக்காகவும் கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் உங்களால உண்மையாவே சந்தோஷமா வச்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.